ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜூஸியான சவர்மா ரெசிபி. அதுலேயுமே இந்த பீட்டா பிரெட் அரைக்கட்டும், உள்ளே வச்சிருக்கிற சிக்கன் அரைக்கட்டும், அதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும். வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் குட்டியாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் இளம் சூடான 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதில் 2 டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு. நம்ம இன்றைக்கி 300 கிராம் அளவில் ஒரு 6 சவர்மா தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் அரை டீஸ்பூன் அளவு உப்பு, 1.5 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ அந்த ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி நுரைச்சி வந்திருக்கும். இப்போ நமக்கு இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுலில் 300 கிராம் அளவு மைதாமா, நம்ம கடைகளில் வாங்குகிற வெல்லம்மா அதுதான் சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் மிக்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான டோவாக நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்ல தடிப்பமாக இறுக்கமான மாவாக அரைக்க தேவையில்லை. ஸோ இது கொஞ்சம் சாஃப்டான ஒரு டோவாக தான் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு நல்ல சாஃப்டான ஒரு டோவாக ரெடி ஆகிரும். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை பிசைஞ்சு எடுத்திருந்தேன். பிசைஞ்சிட்டு அதில் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி ரெஸ்ட்டில் வச்சுட்டேன். இந்த டபுள் ஆகி வாரத்துக்கு கிளைமேட் தான் காரணமாக இருக்கும். 1 to 2 ஹவருக்குள்ளே இது டபுள் ஆகி வந்துடும். அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் 300 கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதோட இதுக்கு தேவையான அளவு கர்ட் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா செட் யோகட்டாக இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு யோகட் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவு உப்பு, மஸ்டர்ட் க்ரீம் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், தேவைண்டா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அதோட லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவு, சோயா சாஸ் வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி தனி மிளகாய்த்தூள் போதாமல் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் சவர்மாவோட டேஸ்ட்டும் சரி அதோட ஃப்ளேவரும் சரி நல்லா இருக்கும் இல்லையா. அதனால் திருப்பவும் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதே மசாலா எல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ அதை ஒரு ஓரமாக ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். பிளேனாக மயோனஸை யூஸ் பண்ணுறதை விட சவர்மாக்கு இந்த மாதிரி மயோ யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ஸோ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவு துண்டு மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுடு தண்ணி சேர்த்து அப்படியே ஊற வச்சுருங்க. இதை என்ன பண்ணணும்னு நான் கடைசியில் சொல்கிறேன், அதை அப்படியே ஊறட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். சிக்கன் வந்து நல்லாவே ஊறிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சாலே நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும். ஏன்னா அதில் நம்ம எல்லா மசாலாவுமே சேர்த்துருக்கோம். ஸோ ஆயிலில் நம்ம சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக சிக்கன் ஃப்ரை ஆகி வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கிறிஸ்பியாவெல்லாம் நம்ம இதை ஃப்ரை பண்ண தேவையில்லை, நல்லா ஜூஸியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மிக்ஸ் பண்ணி 2 பக்கமுமே பெரட்டி விட்டுருக்கேன். இந்த அளவு 2 பக்கமுமே இந்த அளவு நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் வெந்து வந்தாலே நமக்கு போதும். இதை இப்போ இறக்கி அப்படியே ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவுமே டபுள் ஆகி வந்துட்டு அதை அப்படியே ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டு சின்ன சின்ன பவுல்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த 300 கிராம் மாவுலேருந்து நம்ம 6 பெரிய பவுல்ஸை எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல பெரிய சவர்மா வேணும்னு நினச்சிங்கன்னா 5லேருந்து 4 சவர்மா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 6 பவுலாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அதோட நம்மளோட சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக குட்டீஸ் இருக்கிற வீடுகள்னால் நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு தான் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஐட்டங்களை வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கடைகளில் வாங்கி கொடுக்குறப்போ எந்தளவு ஃப்ரெஷ்ஷாகவும் எந்தளவு க்ளீனாகவும் இருக்குன்னு தெரியாது இல்லையா. நம்ம வீட்டில் நம்ம செய்யும்போது ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப நீட்டாகவும் பார்த்து குட்டீஸுக்கு செஞ்சு கொடுப்போம். அதனால தான் நான் வீட்டில் எது தேவைப்பட்டாலும் வீட்டிலேயே அதிகமாக செஞ்சு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போலையுமே நல்லா இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 போல் எடுத்திருந்தேன். அதனால் சவர்மா வந்து மீடியம் சைஸில் தான் கிடைச்சிச்சு. நீங்கள் 5லேருந்து 6 சவர்மா செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சைஸில் கிடைக்கும். அதோட இதை நம்ம ஒரு 3 பேர் உள்ள ஃபேமிலிக்கு செஞ்சோம்னா தாராளமாக போதுமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பீட்டா பிரெட்டையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு கல்லை அப்படியே வச்சு சூடு பண்ணிவிட்டேன். சூடாக
ஆயினதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்டா ப்ரெட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு 1 மினிட்டுக்குள்ளுக்கே இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துடும். பபிள்ஸ் வந்ததுமே திருப்பி போட்டுட்டு 2 பக்கமுமே நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்ததே இறக்கி எடுத்துட்டோம்னா நம்மளோட சாஃப்டான பீட்டா ப்ரெட் ரெடி ஆகிடும். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை இறக்கிட்டு நம்ம ஒரு கிச்சன் டவல் வச்சு அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ தான் நம்ம சவர்மாவை ரெடி பண்ணும் வரைக்கும் இது சாஃப்டாக இருக்கும். ஸோ சேம் மெத்தடில் நம்ம போட்டதுமே கல்லில் சின்ன சின்ன பபிள்ஸ் வரும். திருப்பி போட்டு 2 பக்கமுமே இந்த மாதிரி நல்லா குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நம்ம எடுத்து கிச்சன் டவலால் மூடி வச்சிடணும். ஸோ சவர்மா ரெடி பண்ணும் போது தான் எடுக்கணும். வெளியே வச்சோம்னா காஞ்சி போயிடும். அதனால் மூடியே வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான ஒரு சலட்டை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கியூக்கம்பர், கேரட், அதோட வெங்காயம் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம கேப்சிகம் இல்லை கோவா உங்களுக்கு விரும்பின வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவுமே சேர்க்கலை. இது 3 தான் எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து நீங்கள் கொஞ்சமாக பெப்பரும் லெமன் ஜூஸும் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு குட்டியாக பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் நம்ம இப்போ மயோ சேர்த்துக்க போகிறோம். இந்த சவர்மாக்குரிய மயோனஸை இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மயோனஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெச்சப் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஊற வச்சுருந்தோம் சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த பேஸ்ட்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு போதாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம், அதாவது 1 டீஸ்பூன் அளவுமே சேர்த்துக்கொள்ளலாம். நான் 2ஐயும் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து பார்த்தேன். இன்னைக்கு உரப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் மிச்சம் சேர்க்கலை. ஸோ இதில் நம்ம இன்னுமே ஃப்ளேவரை கூட்டணும்னா கார்லிக்கு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது சில்லி ஃப்ளேக்ஸ், கெச்சப், மயோ தான். ஸோ அதையுமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்டா ப்ரெட்டை எடுத்துக்கலாம். இப்போ சவர்மாவை ரெடி பண்ண வேண்டியது தான். பாருங்கள், பீட்டா ப்ரெட்டோட டெக்ஸ்சரு பார்க்குறதுக்கே உங்களுக்கு புரியும். அப்படி ஒரு சாஃப்டான நல்ல ஒரு பீட்டா ப்ரெட் இது. ஸோ நான் சின்ன மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு பீட்டா ப்ரெட்டை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற சவர்மாவை விட வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சு சாப்பிட்ற சவர்மா வேறு லெவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டில் நமக்கு தேவையான அளவு மயோவோ பூசிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணின சலட்டை சேர்த்துக்கலாம். சலட்டையுமே சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை தேவையான அளவு சேர்த்துட்டு ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா சவர்மா ரெடி. ஸோ உங்களுக்கு எந்த அளவு மயோ தேவையோ அந்த அளவு சிக்கனுக்கு மேலாலேயே நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சவர்மாவோட நீளத்துக்குமே நம்ம சிக்கனை வச்சோம்னா ஒவ்வொரு பைட்ஸுக்குமே நமக்கு சிக்கன் கடிப்படும். ஸோ வேறு லெவலாக இருக்குது. இந்த ஜூஸியான சிக்கன், அதோட சலட், நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சோஸ், அதோடு சேர்த்து இந்த சாஃப்டான பீட்டா ப்ரெட்டை கடித்து சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இஃப்தாருக்கு சரி இல்லை வீட்டில் யார் சரி கெஸ்ட்டு வராங்கன்னா இல்லை குட்டீஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் ரொம்ப விரும்பி சமைச்சு சாப்பிட்ற ஒரு சாப்பாட்டில் இந்த சவர்மாவுமே உண்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு விதமாக இந்த சவர்மா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம்னா இந்த மாதிரி ஆயில் பேப்பரில் ரெப் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ சேம் மெத்தடில் நான் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இஃப்தாருக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். நீங்களுமே கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பாய்.